குட் மார்னிங். இது வீடியோவில் நம்ம ஜூலை மந்தோட 18th டேட் 18th கரண்ட் அஃபேர்ஸ் இன்சைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா கேபினெட் அப்ரூவல். ஸோ என்ன அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 ஓகேங்களா, 3 கிடையாது 4 விஷயம். ஃபஸ்ட்டு வந்து தன்தானிய கிருஷி யோஜனா அக்ரி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமானது. கேபினெட் நியூஸ் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ். எல்லாமே கம்பைன் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா படிச்சுங்க. தன்தானிய கிருஷி யோஜனா லான்ச் பண்ணியிருக்காங்க. 24,000 கோடி பட்ஜெட் முக்கியம். 100 டிஸ்ட்ரிக்கு முக்கியம். ஓகே, எவ்வளோ வருஷம்? 6 வருஷம். அது முக்கியம். 36 ஸ்கீம்ஸை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. 13 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற 36 அக்ரி ரிலேட்டட் ஸ்கீம்ஸை வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இதை தாண்டி இதில் வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டைம் வந்து படிச்சுங்க. அடுத்தது நெய்வேலி லிக்னேட் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து 7,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு 10 ஜிகாவாட்ஸ் ரினியூவபிள் எனர்ஜி இது பண்ணுறதுக்காக 2030 அச்சீவ் பண்ணுறதுக்காக. ஸோ என்சிஎல் அது பேர் என்ன, நெய்வேலி லிக்னேட் என்எல்சி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி. ஸோ இது வந்து என்எல்சி அதோட டார்கெட் வந்து 32 ஜிகாவாட்ஸ் வந்து 2047 வந்து டார்கெட். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் போதும், வேறு எதுவும் பெரிய இது கிடையாது. அப்புறம் என்டிபிசிக்கு வந்து ஒரு 20,000 கோடி, என்எல்சிக்கு வந்து 7,000, என்டிபிசிக்கு வந்து 20,000. அப்போ என்டிபிசி பெரிய ஆள் தந்திருக்காங்க. அது ஒரு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் தான். ஓகே, என்டிபிசியோட டார்கெட் இயர் சொல்லுங்கள் பார்ப்போம். யோசிங்க. ஞாபகம் வந்துருச்சா? எப்போ? 60 ஜிகாவாட்ஸ். இயர் சொல்லுங்கள். 2032. ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து யூனியன் கேபினெட் அடாப்டட் a ரெசல்யூஷன் ஹெய்லிங் குரூப் கேப்டன் சுபான்சு சுக்லாவை வரவேற்கும் விதமாக ஒரு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இவர் வந்து எதில் போனார் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. சுபான்சு சுக்லா ஆக்சியாம் மிஷன். ஓகே, ஆக்சியாம் மிஷன் 4. அவ்வளோதான் இந்த நியூஸ். அவ்வளோதான். அடுத்தது வந்து நமஸ்தே டே. நமஸ்தேவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க போதும். அடுத்தது இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்றும் கிடையாதுங்க. இதில் வந்து வேறு எதுவும் கிடையாது. ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ட்ரைனிங் கிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு. அவ்வளோதான், பெரிய விஷயம் கிடையாது. குஜராத் தான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு மரபு ஆடுவாரி அந்த ட்ரைபல் பீப்புள் மரபணு சந்ததியாக வரும் இல்லையா நோய், அதை வந்து கண்டுபிடிச்சி இது பண்ணுற ஒரு விஷயத்தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இது வராது. குஜராத் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோதான், வேறு நியூஸ் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அடுத்து இந்த நியூஸ் வந்து யூகேவோட ஒரு இன்ஸ்டியூட் வந்து குருகிராமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் யூகேவோட ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ் இந்தியாவில் வரக்கூடிய இன்ஸ்டியூட்டு. எங்கன்னா குருகிராம். அந்த இன்ஸ்டியூட் பேர் சவுத் ஆம்ப்டன். அது அந்த நேம் முக்கியம். எங்கே லான்ச் பண்ணுறாங்க? குருகிராம். 2 தான் முக்கியம். அவ்வளோதான். அடுத்தது இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் நடுவில் வந்து ஃப்ளைட்டை வந்து அதிகம் பண்ண போகிறாங்களாம். ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு நியூஸ் வந்து படித்தேன். அது என்ன அப்படின்னா, குவைத்தோட மொத்த மக்கள் தொகை வந்து 50 லட்சம். ஸோ அதில் வந்து 10 லட்சம் வந்து இந்தியர்களாம். பார்த்துக்குங்களேன். ஸோ அப்போ வந்து அப்பப்போ போயிட்டு வரணும் இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ளைட்டு தேவை. ஸோ அதுதான். ஸோ இப்போது அடுத்தது வந்து இங்கே 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரியல் இருக்கு இல்லையா, தானியம். ஸோ அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ 40% வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோமா, 33% வந்து விலங்குகளுக்கு வந்து கொடுக்குறோமா சாப்பாடாக, மிச்சம் 27% பயோஃபியூல் வந்து ரெடி பண்ணுறதுக்காக இது பண்ணுறோமா. ஸோ இந்தியா, பிரேசில் இவங்கெல்லாம் வந்து ஹையஸ்ட் இது பண்ணுறவங்க, க்ரோத் இருக்கிறவங்க இதில் சீரியல் இதில். அடுத்தது இது வந்து முக்கியமே கிடையாது, வேண்டாம் விட்டுருங்க. ஆர்மி வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லோன் வாங்கணும் அப்படின்னா கோல்டுக்கும் சில்வருக்கும் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது கைட்லைன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா கொலாட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 10 லட்சம் அப்படிங்கிறது மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவங்களுக்கும், ப்ளஸ் வந்து பிரதான் மந்திரி எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அவங்களில் வந்து ஏதாவது கம்பெனி தொடங்குறாங்க அப்படின்னா 10 லட்சம் வரைக்கும் அவங்க வந்து அடமானம் இல்லாமல் அவங்களுக்கு லோன் தந்துடுவாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறவங்க, அக்ரிகல்ச்சரல் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து 2 லட்சம். அது இப்போ தான் டிசம்பர் மாதம் தான் அதிகம் பண்ணாங்க, 2 லட்சம். அதுக்கப்புறம் எல்டிபி வந்து நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், அது ஒரு டைம் பார்த்துக்குங்க. இந்த ப்ரையாரிட்டி செக்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு தப்பு இருக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து 60% மாற்றிட்டாங்க. ஸோ இதில் வந்து மாற்றாமல் இருக்குது, என்னன்னு தெரில. அவ்வளோதான். அடுத்தது வந்து என்ஐபிஎல் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்பிசிஏயோட ஒரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ஆர்கனைசேஷன்.
ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 13 பேங்க்கை வந்து அடிஷ்னல் பர்மிஷன் தந்திருக்காங்க சிங்கப்பூர் கூட வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரெமிடென்சஸை. ஸோ ஓவராலாக வந்து 19, இந்த 19 நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். 19 ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக 13 பேங்க் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. யார் கூட? யூபிஐ இது பண்ணுறதுக்காக சிங்கப்பூர் கூட. ஸோ நம்ம ஊரில் யூபிஐ மாதிரி அவங்க ஊரில் பேனோ. தைவான் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செகண்டு பேங்கிங் யூனிட் எங்கே ஐஎஃப்எஸ்சியில் வந்து செகண்ட் பேங்கிங் யூனிட் கிஃப்ட் சிட்டியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்து வச்சுங்க. அவ்வளோதான். அடுத்தது இது வந்து தேவையில்லை, இது வந்து ஒரு ஜென்ரல் இது வந்து ஒரு ஜென்ரலான நியூஸ் தான், ஜஸ்ட்டு மட்டும் படித்து வச்சுக்கோங்க. நபார்டோட 44வது ஃபவுண்டேஷன் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னா சென்னையில். ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இதில் நிர்வாணம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் பார்த்துங்க. அது என்ன அப்படின்னா கிரிவியான்ஸ் ரெட்ரைசல் போர்ட்டல், குறைகள் தீர்க்கக்கூடிய ஒரு இது போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 24/7. ஓகே, நேம் வந்து முக்கியம் நிர்வாண். அடுத்து வந்து ஜெப்டோவோட அதித்தி பலிச்சா அண்டு கவல்யா பொஹரா. ஸோ இவங்க இந்த 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 வயசு தான் ஆச்சா. 22. இவங்களோட சொத்து மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 16,000 கோடி. 22 வயசில் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரில, ஏதாவது வெட்டி ஏதாவது தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ இவங்க 22 வயசில் பாருங்களேன் 1.95 பில்லியன். ஓகே, அந்த டாப் 30 ஆண்டர்ப்ரனர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. செல்ஃப் அந்த இது வெல்த் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் இவங்க தான் டாப்பில் இருக்காங்க. ஓகே, ஜெப்டோ இருக்கு இல்லையா, காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதோட ஓனர்ஸ் தான் இவங்க 2 பேர். நல்ல பசங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யுவராஜ் சிங்கை வந்து இந்தியன் கோல்ஃப் ப்ரீமியர் லீக், இந்தியன் ப்ரீமியர் லீக் வந்துச்சு, என்னென்னமோ ப்ரீமியர் லீக் வந்துச்சு, ஃபுட்பால் ப்ரீமியர் லீக் வந்துச்சு. இது வந்து அந்த வரிசையில் வந்து கோல்ஃப் ப்ரீமியர் லீக். ஸோ இதோட அம்பாசிடராக வந்து யுவராஜ் சிங்கை வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து இது என்டிபிசியோட சிஎம்டியை வந்து ஒரு 3 வருஷத்துக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம்ல 2026, மன்னிக்கணும் 2026 1 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் வந்து குர்தீப் சிங். முக்கியம். அடுத்து வந்து குயிப்பர் சேட்டலைட் யார் லான்ச் பண்ணுறா? அமேசான். அதுதான் முக்கியம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அடுத்தது வந்து சீஃப் செக்ரட்டரி தேவையே இல்லை, இதில் வேறு எதுவும் இல்லைங்க. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கோட நாள் வந்து அவ்வளோதான், பெரிய நியூஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகே, படிச்சுக்கங்க, எழுதி வச்சுக்கங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை.